यस्या भवद्भक्तजनाति हन्तुः पितृत्वमन्येषु अविचार्यपूर्णं स्तम्भे अवतारतं अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंह दिव्यपादुका सेवक श्रीवन् षट्कोपश्री नारायणेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवन् षट्कोपश्री रङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜனும் ராமானுஜரும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உபன்யாசத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனுடைய அனுஜராக லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் என்று 3 தம்பிகள் இருந்தார்கள். அவர்கள் செய்ததை ராமானுஜர் எப்படி செய்தார் என்பதை பார்க்க இருக்கிறோம். லக்ஷ்மணன் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக என்று பகவானுக்கு இட்டு பிறந்தவனாய் அவனுடன் காட்டில் இருந்தான். ராமனுடன் காட்டில் இருந்தான். அவனுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்தான். சீதை பிரிந்த போதும் ஆறுதல்கள் கூறினான். பிறகு போரிலே தோளோடு தோள் நின்று போரிட்டான். இப்படி பலவாறாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தான் லக்ஷ்மணன். பரதன் பகவான் உகந்ததையே ஏற்றுக்கொண்டான். பகவானுடைய கட்டளையை நிறைவேற்றினான். அதாவது திருவடியே தஞ்சம் என்று திருவடி நிலையை பற்றி கொண்டான். சத்ருக்னன் பாகவத சேஷத்துவம் தான் பெரிது என்று காண்பித்தான். பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவத்துக்கு விரோதி என்று நினைத்தான். அதனால்தான் அவன் மட்டும் அழவே இல்லை, சோகப்படவில்லை, புலம்பவில்லை. சத்ருக்களான இந்திரியங்களை ஜெயித்தான். அதனால்தான் அவன் வந்து சந்தோஷமாகவே இருந்தான், எப்போதுமே சந்தோஷமாக இருந்தான். இப்படி இவர்கள் செய்ததை ராமானுஜர் செய்து காட்டினார். அது எப்படி என்பதைத்தான் நாம் இப்போது இந்த உபன்யாசத்தில் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பலராமானுஜனான கண்ணனாகவும் எப்படி ராமானுஜர் செய்து காட்டினார் என்பதையும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். லக்ஷ்மணனாக பகவத் கைங்கரியம் செய்தார் ராமானுஜர். எப்படி என்றால், கச்சி வரதனிடமிருந்து ஆரம்பித்தது அவருடைய பகவத் கைங்கரியம். யாதவ பிரகாஷிடம் ஸ்ரீபாஷ்யக்காரர் தர்க்கம் முதலிய சாமானிய சாஸ்திரங்களையும் வேதாந்தங்களையும் கற்றார். அவர் இவருடைய அறிவு கூர்மையும் மதப்பற்றையும் கண்டார். இவரிடம் பொறாமை கொண்டார். இவரை ஒழித்து விட்டால்தான் தம்மதம் நிலைக்கும் என்று நினைத்தார். கங்கா யாத்திரை என்ற பெயரால் இவரை அழைத்து கொண்டு கங்கையில் தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணி புறப்பட்டார். இவரது தீய எண்ணத்தை தெரிந்து கொண்டார். பேரலாளர் கிருபையால் தெரிந்து கொண்டார். கோவிந்தன் என்று இவருடைய சித்தியின் மைந்தன் மூலமாக தெரிந்து கொண்டார். ஸ்ரீபாஷ்யக்காரன் நடுவழியில் அவர் தீய கருத்தை உணர்ந்தார். பேரொருளாளன் வேடனாகவும் பிராட்டி வேடுவிச்சையாகவும் வேடம் கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் இருக்கும் இடத்துக்கு வந்தனர். அவர்களை பார்த்து ஸ்ரீபாஷ்யக்காரர் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் காஞ்சிக்கு செல்வதாய் கூறினர். சுவாமி மகிழ்ந்து அருள்வதே புறப்பட்டார். காஞ்சிக்கு சமீபத்தில் வரும்போது வேடுவச்சி வேடனிடம் விழாய்க்கு நீர் கேட்டான். வேடன் அங்கு சாலையில் இருந்த கிணற்றை காட்டி அதனின்று நீர் கொண்டு வர முயன்றான். சுவாமி அவர்களுக்கு உதவி புரிய எண்ணி தாமே கிணற்றில் இறங்கி தீர்த்தம் எடுத்து வந்தார். 2-3 தடவை அவர்களுக்கு தீர்த்தம் கொடுத்தார். பிறகு அவர்களை காணவில்லை, மறைந்து விட்டனர். பின் சுவாமி அவர்கள் திவ்ய தம்பதிகளே என்று உணர்ந்தார். தம் அறியாமைக்கு வருந்தினார். பின் காஞ்சிக்கு போய் தினந்தோறும் அந்த கிணற்றிலிருந்து தம் திருக்கையால் தீர்த்தம் கொண்டு போய் பேரொருளாளனுக்கு சமர்ப்பித்து வந்தார். அந்த கிணறு சாலை கிணறு என்று வழங்குகின்றது. இந்த வரலாற்றை விரிவாய் குரு பரம்பரையில் நாம் காண முடியும். இதை பற்றிய ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகனும் ஸ்ரீ யதிராஜ சப்தத்தில் அருள் செய்திருக்கிறார். வந்தே தம் யமினாம் துரந்தரமகம் மானாந்த காரத்ருகா பந்தானாம் பரிபாலந்தினாம் நிஜத்ருஷா ருந்தான விந்தானயா தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயக காலேன கரிசைல கிருஷ்ணஜரதக காங்ஷாதிகம் வர்ஷதி என்று. ஸ்ரீபாஷ்யகரர் கருணைக்கு உறைவிடம். கருணை என்னும் அமுதத்துக்கு கடல் போன்றவர்.
அவர் திருக்கையால் சமர்ப்பித்த மிக புனிதமான தீர்த்தத்தை பருகின்றான் அத்திகிரின் மேல் வரையும் கருமுகிலான பேரலாளன். அவன் பின்பு உரிய காலத்தில் நம் விருப்பத்துக்கும் அதிகமாய் நமக்கு பலனை பொழிகின்றான். உலகில் கருமுகில் கடல் நீரை முகந்து மலை மீது அமர்ந்து மிகுதியான மழை நீர் பொழியதன்றோ. இவ்வாறு பேரலானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்தறிய ஸ்ரீபாஷ்யக்காரரை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள். இப்படி பாஷ்யக்காரர் தீர்த்த கைங்கரியம் செய்தார் திருக்கட்சியிலே. அவர் திருப்பணி ஆரம்பித்தது. பிறகு ஸ்ரீரங்கத்தில் திருக்கோயில் திருப்பணிகளை சீர்திருத்தினார். அதன் பிறகு மேல்கோட்டையில் உற்சவமூர்த்தியான ராமப்பிரியர் அவரை எழுந்தள்ள பண்ணி கொண்டு வந்து டில்லியிலிருந்து எழுந்தள்ள பண்ணி கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார். மூலவரையும் அங்கே அந்த மேல்கோட்டையிலேயே துளசி செடிக்கு கீழே கண்டு பிரதிஷ்டை செய்தார். அதற்கு பிறகு திருமலையில் திருவேங்கடவனுக்கு சங்காழி சமர்ப்பித்தார். இப்படியாக பகவத் கைங்கரியமெல்லாம் செய்து வந்தார் லக்ஷ்மணனை போல. பிறகு பரதனை போல இவ்வாறு இருந்தார் என்றார். பகவான் திருவடியிலேயே எப்போதும் பற்றி கொண்டு ரங்கநாதன் உகப்பின்படியே கைங்கரியங்கள் செய்தார். பரதன் நியமனப்படி ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்க பெருமாள் அயரோடு சென்றார். இப்படி பரதன் போலவே பகவானுடைய உகப்பையே தன்முகப்பாக எண்ணி கைங்கரியம் செய்தார். பிறகு சத்ருக்னன் போல பாகவத கைங்கரியம் செய்தார். அதாவது திருக்கட்சி நம்பிகளையே ஆசிரித்து வந்தார். அந்த தீர்த்த கைங்கரியம் கூட திருக்கட்சிகள் நம்பிகள் சொல்லியே அவர் செய்தார். அதன் பிறகு திருக்கட்சி நம்பிகளிடம் ராமானுஜர் விண்ணப்பம் செய்தார். தனக்கு நல்லது ஏதாவது சுவாமி, என் மனம் தெளிவுற்று காணப்படுகிறது. என் உள்ளத்தில் ஐயங்கள் சில உள்ளன. ஏன்னா என் மன துன்பங்கள் தாங்கள் தான் போக்கிவிட வேண்டும் என்று ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை வேண்டிக் கொண்டார். வரதராஜ பெருமானிடம் விண்ணப்பித்து இதற்குரிய விடைகளை அறிந்து வருவதாக நம்பிகள் கூறி சென்றார். பிறகு திருக்கட்சி நம்பிகள் அன்றிரவே பெருமாளிடம் ராமானுஜன் விண்ணப்பத்தை தெரியப்படுத்தி நின்றார். பெருமாளும் நம்பிகளிடம் ராமானுஜனிடம் கூறுமாறு 6 வார்த்தைகளை திருவாய் மலர்ந்தார். அதாவது, உலக கடமை நாமே முழுதற் கடவுள், ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாக்களுக்கும் உள்ள வேறுபாடு வெளிப்படையானதே, மோட்சத்தை அடைவர்களுக்கு உபாயமாவது சரணாகதியே, என் அடியவர்கள் என்னை நினைவில் கொள்ளாவிடனும் அந்திம காலத்தில் அவர்களுக்கு முக்தி அளிப்பேன், உடலை விட்டு உயிர் நீங்கிய பின் என் பக்தர்களுக்கு பரமபதத்தையே அளிக்கிறேன், நற்குணங்கள் அனைந்தும் நிரம்ப பெற்ற மகானாகிய மகாபுனர், அதாவது பெரிய நம்பிகளையே ஆச்சாரியாக பற்ற கடவுது என்று இந்த 6 விஷயங்களை சொன்னார். அது ராமானுஜருக்கு சொல்லும்படி திருக்கட்சி நம்பிகளிடம் சொன்னார் பெருமாள். அந்த 6 விஷயங்களையும் திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜம் சொன்னதும் பெரிய நம்பிகளையே ஆச்சாரியாக பற்றுவதாக எண்ணம் கொண்டார் இந்த ராமானுஜன். இப்படி திருக்கட்சி நம்பிகளையே சத்ருக்னன் போல ஆசிரித்தார். அதோடு இந்த ராமானுஜர் பிறப்பதற்கும் திருக்கட்சி நம்பிகளே காரணமாக இருந்தார். இவருடைய தகப்பனாரான ஆசூரி கேசவாச்சாரியாரிடம் ராமானுஜர் பிறப்பதற்கான உபாயத்தை பெருமாளிடம் கேட்டு தெளிந்து சொன்னார். அதாவது பார்த்தசாரதி பெருமாளுக்கு பிரார்த்தித்து கொண்டால், அங்கேயே சென்று பிரார்த்தித்து கொண்டால் இவருக்கு ஆண் மகு பிறக்கும் என்பதை வரதராஜன் சொன்னதாக சொன்னார். இப்படி இந்த திருக்கட்சி நம்பிகளையே ஆசிரித்து வந்தார். சத்ருக்ன ஆழ்வான் போல பாகவத கைங்கரியம் செய்தார். இந்த விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டோம். ராமானுஜர் எப்படி நடந்து கொண்டார் என்று 4 விதமாகவும் நடந்து கொண்டார். 4 பேருடைய கைங்கரியத்தையும் ராமானுஜர் செய்தார். அடுத்து கிருஷ்ணனுடைய கைங்கரியம் எப்படி செய்தார் என்பதை பார்ப்போம். கண்ணன் செய்ததையும் ராமானுஜர் செய்ததையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். தாய் தந்தை தலைகளை நீக்கினான், காலில் இருந்த விலங்குகளெல்லாம் அவிழ்த்தான், பிறந்த உடனேயே அது செய்தான். தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ நள்ளிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் போலும் முந்திவானம் மழை பொழிய மூவா உருவின் மறையாளர் அந்திமழை அனலை ஓம்பும் அணியார் மீது அழுந்தூரே என்று திருமங்கை ஆழ்வார் பாசுரம். அதாவது தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ என்று அவிழ்த்து விட்டானாம். அதே போல் எல்லா இடத்திலும் இருந்த விலங்குகள்லாம் தானே அவிழ்ந்தது, கட்டுகள்லாம் அவிழ்ந்தன. அந்த மாதிரி
நம்ம கலியுகத்தில் உள்ள ஜனங்கள் கட்டுண்டிருக்கிறார்கள் இல்லையா பாபத்தில், அதையும் அந்த கட்டையும் அவிழ்ப்பதற்கு ராமானுஜர் அவதரிப்பார் என்று நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார் மதுரகவி ஆழ்வாரிடம். மதுரகவி ஆழ்வார் ஒரு பெருமாள் நம்மாழ்வார் உருவம் சமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு தாமிரபரணி கரையிலிருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து அதை கொதிக்க வைத்தார். பிறகு வேறொரு சிலை ஏற்பட்டது. அதை பார்த்ததும் இவர் நம்மாழ்வார் போல இல்லையே என்று வருத்தப்பட்டு கேட்டார். அதற்கு நம்மாழ்வார் இவர் பவிஷ்யத் ஆச்சாரியர் என்று சொல்லி இவரை பின்னாடி இருக்கிறவர்கள் வணங்குவார்கள், இவரைத்தான் கொண்டாடப் போகிறார்கள் என்று சொன்னார், ஆறுதல் சொன்னார். அப்போது கலியும் கெடும் என்று அதற்கு ஒரு பாசுரமும் இதில் சொல்கிறார்கள். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம் என்று திருவாய்மொழியிலே இந்த பாசுரம் 5ஆம் பத்து இந்த பாசுரம் சொல்லப்படுகிறது. ரொம்ப பிரசித்தியான இந்த பாசுரம் ராமனுடைய அவதாரத்தை பற்றி சொல்கிறார் நம்மாழ்வார் என்று எல்லோரும் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அது இவர் பிறந்தவுடன் கலியும் கெடும் கண்டு கொன்மென் என்று சொல்கிறார். கலி எப்படி கெடும் என்றால், நல்லவர்கள் பிறந்தால் அவர்களை சுற்றி எப்போதும் நல்ல வைப்ரேஷன் தான் இருக்கும், நல்லவைகளை தான் நடக்கும். எல்லோரும் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் நல்லது நடக்கும் என்று சொல்கிறார். அதே போலவே நடந்து கொண்டிருக்கிறது இன்றும். அடுத்தது 2வது ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு மட்டும் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக என்று சொன்னார். அவனுக்கு மட்டும் சொன்னார், நீ எல்லா தர்மத்தையும் கைவிட்டு என்னை மட்டுமே பிடித்துக்கொள் என்று, என்னை மட்டுமே அடைக்கலமாக பற்றிக்கொள் என்று சொன்னார். அந்த மாதிரி இப்போ இந்த சர்ம ஸ்லோகத்துடைய அர்த்தத்தையும் திரு அஷ்டாட்சர அர்த்தத்தையும் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மூலமாக தெரிந்து கொண்டார் ராமானுஜர். அதன் பிறகு திருமந்திரார்த்தத்தை மக்கள் எல்லோருக்கும் கூற வேண்டும் என்ற ஆசையினால் திருக்கோஷ்டியூர் மக்களை ஒன்று திரட்டி, அதாவது ஆசையுள்ளவர்களெல்லாம் ஒன்று திரட்டி இந்த திருமந்திரார்த்தத்தை உபதேசித்தார். திருக்கோஷ்டியூர் நம்பி சினந்து கொண்டார். யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொன்னேனே, பிறகு நரகம்தான் கிட்டும் என்று சொன்னேனே, ஏன் சொன்னாய் என்று. அதற்கு ராமானுஜர், நான் ஒருவன்தான் நரகம் போவேன், மற்றவர்களெல்லாம் மோட்சமடைவார்கள் தேவரின் திருவிடி சம்பந்தத்தாலே, அதனால தான் நான் சொன்னேன் என்று சொன்னதும் அவருடைய மனம் மகிழ்ந்து எம்பெருமானாரே என்று அழைத்தார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். எம்பெருமானுக்கு உள்ள கருணை இவரிடமும் இருந்தது என்பதனால்தான் ஒரு எம்பெருமானாரே என்று அழைத்தார். இந்த சம்பிரதாயத்துக்கும் எம்பெருமானார் தரிசனம் என்று சொன்னார். இதுபோல் சர்ம ஸ்லோகார்த்தத்தையும் குரத்தாழ்வானுக்கு சொல்லலாம் என்றால், அவர் 1 வருடம் பணிவிடை செய்து பிறகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பணிவிடை செய்யாமல் 1 மாதம் உபவாசம் இருந்து குரத்தாழ்வான் இவரிடம் தெரிந்து கொண்டார், உபதேசம் பெற்றார். அதே போல் முதலியாண்டானுக்கும் பிறகு உபதேசம் கிடைத்தது. அவர் எல்லா கர்வத்தையும் தொலைத்த பிறகு, அவர் சாதாரண மனிதனாக தன்னை மாற்றிக்கொண்ட பிறகு அவருக்கும் இந்த உபதேசம் கிடைத்தது பிறகு எம்பெருமானார் கிருபையாலே. அதனால் இதில் ராமானுஜர் நூற்றாண்டு அதில் திருவரங்க முதனார் இதில் ஒரு ஸ்லோகம், ஒரு பாசுரம் சொல்கிறார். ஆர் எனக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய வாரினில் சொன்ன ராமானுஜனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையினே என்று. அதாவது ராமானுஜருடைய அடியார்கள் வணங்கி இவருக்கு நிகராக யாரும் இருக்க மாட்டார் அப்படின்னு எல்லாரும் பெருமிதன்னு சொல்கிறாளாம் ராமானுஜரை. வாலிபனான பிறகு மகாபாரத யுத்தத்தின் போது பல மாயச் செயல்களையும் செய்து பாண்டவர்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்தான் கண்ணன். அப்போது அர்ஜுனனும் கண்ணனும் இருந்த தேர் கண்ணனுடைய பாதம் பட்டதால் தெய்வீகத்தன்மை அடைந்தது. ஏன்னா பிறகு யுத்தம் முடிந்த பிறகு அர்ஜுனனை கீழே இறங்கச் சொல்லி பிறகு தான் இறங்கினான். அதற்கு பிறகு அந்த தேர் எரிந்து விட்டது. அதனால்தான் கண்ணன் இருந்தவரை இந்த தேருக்கு எதுவுமே ஆகவில்லை என்று சொல்வார்கள். கண்ணனுடைய பாதம் பட்டதால் தெய்வீகத்தன்மை அடைந்தது. யுத்தம் செய்ய தயங்கினான் அர்ஜுனன் அந்த தேரில்.
அப்போது பகவத்கீதை அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் கண்ணன். எல்லா தத்துவ விஷயங்களையும் உள்ளடக்கியது இல்லையா அந்த கீதை, அதனால் அதை உபதேசித்தான். இந்த கீதைக்கு பல மதத்தினரும் பல பல தவறான உரைகளெல்லாம் எழுதினார்கள். அவற்றையெல்லாம் கண்டித்து கீதையின் உண்மையான பொருளை தம்முடைய உரையின் மூலம் மக்களுக்கு விளக்கி அருளினார் ராமானுஜர். நமக்கு இப்போதும் ராமானுஜ பாஷ்யம் இருக்குது, கீதா பாஷ்யம் என்று அது இருக்குது. அதை நாம் படிக்கலாம், படித்து நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளலாம், நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இப்படி இவர் செய்தார். கண்ணன் அர்ஜுனனுக்கு மட்டுமே இந்த சர்ம ஸ்லோகத்தை சொன்னான். ஆனால் இவர் மற்றவர்களுக்கும் சொன்னார். சொல்லி அவர்களும் பயனடைய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அதேபோல் கண்ணன் நஞ்சு உண்டான், நஞ்சு பாலை உண்டான். அதே போல் ராமானுஜரும் நஞ்சு உண்டார். அவருக்கும் எதுவும் ஆகவில்லை. பிறகு யார் கொடுத்தாரோ, அந்த நஞ்சை கொடுத்தாரோ அவரே திருந்தி விட்டார். மனம் திருந்தி இவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார், க்ஷமாபணம் கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு இவர் மன்னித்தும் விட்டார். இந்த நஞ்சு உண்ட பிறகு அவரை மன்னித்தும் விட்டார். அடுத்தது இன்னொரு விஷயம், யதுவம்சத்தை தூக்கி நிறுத்தினார் இந்த ராமானுஜர். இதை தேசிகன் எதிராஜ சப்தத்தில் சொல்கிறாருங்க. ஷமிதோதய சங்கராதி கர்வக ஸ்வபலாத் உத்ருத்த யாதவ பிரகாஷக அவரோபித்தவான் ஸ்ருதேர் அபார்த்தான் நனு ராமாவர்ஜக ச ஏஷ பூயக என்று. அதாவது ராமானுஜர் எப்படின்னா, தனக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு நல்ல புத்தி, நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துவார் அவர் அப்படிங்கிறங்க. இந்த ஸ்லோகத்தில் கண்ணபிரானுக்கும் ஸ்ரீபாஷ்யருக்கும் ஸ்லேடை பொருள் சொல்கிறார். கண்ணபிரானே ஸ்ரீபாஷ்யக்காரராக அவதரித்தான். கண்ணபிரான் பலராமனுக்கு தம்பி, அதனால் ராமானுஜன் என்று திருநாமம் கொண்டவன். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கும் ராமானுஜர் என்ற திருநாமம் பிரசித்தம். கண்ணபிரான் ஆணாசுரனை யுத்தத்தில் சிவனை வென்று அவன் செருக்கை ஒழித்தான். இதே போல் கன்றை ஒழித்து போன பிரம்மன், கோகுலத்தில் கல்மாறி போய்ந்த இந்திரன், இவர்களெல்லாமும் கண்ணபிரானால் செருக்கொழிய பெற்றனர். ஸ்ரீபாஷ்யக்காரரோ சங்கரர், பாஸ்கரர் முதலியவர்களின் மதத்தை கண்டித்து அவர்களின் செருக்கை அடக்கினார். இவர் சிவன், பிரம்மா அவர்களெல்லாம் அடக்கினார். அவர் சங்கரம் அந்த மதத்தை கண்டித்து அவர்கள் செருக்கை அடக்கினார். கண்ணபிரான் யாதவர்கள் கம்சனால் நலிவடைந்து மதிப்பை இழந்து நின்றபோது தன் வலிமையால் கம்சனை கொன்று அவளை கைதூக்கி நன்னிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினான். அதே போல் ஸ்ரீபாஷ்யக்காரரோ உபனிஷத்துக்கு தவறான அர்த்தத்தை கூறிய யாதவ பிரகாசனுக்கு தம்முடைய அறிவின் வலிமையால் நேரிய பொருளை கூறி தெளிவித்து அவனை வைஷ்ணவனாக்கி சீர்திருத்தி உஜ்ஜீவிக்க செய்தார். அவரே ஒரு நூலும் எழுத சொன்னார். அவருக்கு கோவிந்த ஜீயர் என்ற தாசிய நாமத்தையும் அருளி செய்தார். இதுவும் இந்த எம்பெருமானுடைய கருணையை தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். அதேபோல் கண்ணன் அர்ஜுனனுக்கு எதிரியாக உள்ளவர்களை பற்றி பேச்சே எழாதபடி அவளை அடக்கினான். ஸ்ரீபாஷ்யக்காரர் பிற மதத்தினர் வேதத்துக்குரிய தவறான அர்த்தங்களெல்லாம் கண்டித்து உண்மைப்பொருளை தம் ஸ்ரீசூக்திகளின் மூலம் வெளியிட்டருளினார். இந்த மாதிரி நமக்கு நிறையா ஒற்றுமைகளை பார்க்கலாம். ஏன்னா கண்ணனே பாஷ்யக்காரர் அவதரித்தான் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இப்போது. அதனால் நமக்கு இத்தனை ஒற்றுமையும் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த கருணை ஏற்பட்டதுனால்தான் இவர் இந்த மாதிரி செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ராமானுஜர்லேருந்து ஒரு பாசுரம் கிடைக்கிறது. காரே கருணை ராமானுச இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் நீ என்னை உபித்த பின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே என்று அமுதனார் அருளி செய்திருக்கிறார். அதே போல் கண்ணன் எளியவனாய் விதுரர் வீட்டில் எளிய உணவு உட்கொண்டான். அதே போல் ராமானுஜரும் வரதாச்சாரியார் என்ற ஒரு எளியவர் வீட்டில் உணவு உட்கொண்டார். உறங்காவிலிதாசரிடம் நீர்மை என்னும் குணத்தை காட்டினார். உறங்காவிலிதாசர் போன்ற முரட்டு சுபாவம் உள்ளவர்களை கூட ஒரு மாற்றி ஸ்ரீரங்கநாதனை காண்பித்து அவரை மாற்றி பக்தி செய்ய வைத்தார். இப்படி பல விஷயங்கள் செய்திருக்கிறார். நாம் ஏதோ சில விஷயங்களை மட்டும் பார்த்தோம், சில உதாரணங்களை மட்டும் பார்த்தோம். இத்துடன் இந்த சிறு உபன்யாசத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். ராமானுஜன் திருவடிகளே சரணம்.
सर्वे जनाः सुखिनो भवन्तु, समस्तमङ्गलानि सन्तु। सर्वं श्रीकृष्णपादुकार्पणमस्तु।